ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். நம்ம வீட்டு சமையலில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க அள்ளி அள்ளி சாப்பிட்ற டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்கும். அல்வா செய்ய தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே கைக்கு பக்கமாக எடுத்து வச்சுட்டு நம்ம செய்யும்போது ஈஸியாக குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். கேரட்டை தோல் சீவிட்டு ஒன்று போல் துருவி எடுத்துக்கிறேங்க. 1/2 கிலோ கேரட் நான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கேரட்டுக்கு 1/2 கிலோ சீனி எடுத்துக்கிறணும். 200 ml நெய், முந்திரி திராட்சை நம்ம விருப்பம் போல், 200 ml பால், 200 கிராம் அன்ஸ்வீட் கோவா, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சா முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கணும். முந்திரி நல்லா சிவந்திருக்கணும், திராட்சை நல்லா உப்பி வந்திருக்கணும். நெய்யிலேயே திராட்சையும் முந்திரியும் நல்லா வறுபட்ட உடனேயே நம்ம துருவி வச்ச கேரட்டை சேர்த்து 10 நிமிஷத்துக்கு நெய்யிலேயே கேரட்டை நல்லா வதக்கிடுங்க. கேரட் நல்லா சிவப்பு கேரட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்வாவோட கலர் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். தித்திப்பான கேரட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேர்க்க வேண்டிய சர்க்கரையோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச 200 ml நெய்யில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மறுபடியும் நல்லா நெய்யில் வதக்கிக்கிறோங்க. நெய்யிலேயே நம்மளுக்கு இந்த கேரட் வெந்துடும். 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறோங்க. நெய்யிலேயே இந்த கேரட் வேகும்போது அந்த கேரட்டோட ஸ்மெல் கொஞ்சம் கூட தெரியாது. ஒரு சிலருக்கு இந்த கேரட்டோட வாசனை பிடிக்காது. நெய்யில் வேகும்போது கொஞ்சம் கூட அந்த கேரட் ஸ்மெல்லே இருக்காது. அந்த ஃப்ளேவர், நெய் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 200 ml பால் சேர்த்துக்கிறோங்க. பால் சேர்த்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கிறோங்க. பால்லையே அடுப்பை மீடியமாகவே எரிய விட்டுக்கிறோங்க. சிம்மில் வச்சு கூட நம்ம ஸ்லோவாக வேக வச்சுக்கலாம். ஸ்லோவாக வேகும்போது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் பாலில். இங்கே ஸ்லோவாக வேக வச்சிங்கன்னா 10 நிமிஷம் வரை வேக வைக்கலாம். அடுப்பு வேகமாகவே இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா பாலில் சுண்டை வதக்கி எடுத்துக்கிறோங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 கிலோ சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கிறோங்க. சர்க்கரையோட அளவு 1/2 கிலோ கேரட்டுக்கு 1/2 கிலோ சர்க்கரை. இவ்வளோ சர்க்கரை வேணால் நான் கம்மியான அளவில் தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சர்க்கரையோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது உங்களுடைய விருப்பத்துக்காக. சீனி சேர்த்ததுக்கப்புறம் சீனி மெல்ட் ஆகி கேரட்டில் உள்ள தண்ணி எல்லாமே பிரிஞ்சு சீனியில் இந்த கேரட் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சிட்டிகை அளவு உப்பு, 100 கிராம் இனிப்பில்லாத கோவா சேர்த்துக்கிறேங்க. இந்த கோவா நானே வீட்டில் ரெடி பண்ணது. ஃபுல் ஃபேட் பாலில் செஞ்ச கோவா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கோவா நல்லா மெல்ட் ஆகி இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வரும் வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இந்த கேரட் நல்லா சீனி பாகில் வெந்து ஒரு அல்வா பக்குவத்துக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும். இந்த மாதிரி வரும் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிறோங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸாக இருக்கும் போதே மீதம் இருக்க நெய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டாக நம்ம நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கேரட் அல்வா ரொம்ப சைனிங்காக உங்களுக்கு சூப்பரான ஒரு கேரட் அல்வா தயாராகிடும். நெய் எல்லாத்தையும் கலந்து விட்டு இறக்க போகிற ஸ்டேஜில் 4 சொட்டு அளவு லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்துருங்க. இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது அல்வா கெட்டியாகாமல் நல்ல ஒரு சாஃப்டான பக்குவத்துக்கு இப்போ எப்படி இருக்கோ அது போலவே நீங்கள் லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் அல்வா சூப்பராக இருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கலந்திங்கன்னா அல்வா கசப்பு தன்மை ஆயிரும். அவ்வளோதான், கேரட் அல்வா இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த கேரட் அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.